நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். 9ஆம் தேதி திருச்சியில் பிரம்மாண்டமான திமுக மாநில மாநாடு நடைபெற்றது. பிரம்மாண்டமான மாநாடு ஒட்டுமொத்த இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்தது. திருச்சியின் திருப்புமனை திமுக மாநில மாநாடு. எப்பொழுதும் மாநாடு என்று சொன்னால் திருச்சி, திருச்சி என்று சொன்னால் மாநாடு. அங்கே 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் அந்த மாநாட்டில் கூடினார்கள். போடப்பட்ட நாற்காலிகள் 3 லட்சம் நாற்காலிகள் என்று மரியாதைக்குரிய கழக முதன்மைச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்திய அண்ணன் KN நேரு அவர்கள் பத்திரிகையாளர் மத்தியிலே தெரிவித்தார். ஆனால் அந்த அரங்கமே அந்த மாநாட்டு அரங்கம், அதாவது அந்த மாநாட்டு பந்தல் தான் போடல, மேலே ஓப்பன் பிளேஸு. அந்த மாநாட்டு திடல் ரொம்ப விளைஞ்சி மாநாட்டுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருந்துச்சோ அதை விட 2 மடங்கு கூட்டம் வெளியே இருந்துச்சு. 50 கிலோமீட்டர் தள்ளி பஸ்ஸுங்கன்னா அப்படியே நிற்குது, உள்ள மாநாட்டுக்குள்ளே வர முடியல. போன மாநாட்டில், திருச்சி மாநாட்டில் நான் பேசினேன். குடியாத்த குமரன் ஜனநாயகத்தின் வேர்கள் என்ற தலைப்பில் பேசினேன். தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி அனைவரும் அந்த மாநாட்டின் பேச்சை கேட்டார்கள். இந்த மாநாடு போன முறை திருச்சியில் நடந்த மாநில மாநாட்டை விட 2 மடங்கு கூட்டம். ஒரு கிரேட் சக்ஸஸ் மாநாடு. தளபதி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர், அந்த மாநாட்டை நடத்திய முதன்மைச் செயலாளர், திருச்சியின் தீரர், மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களை மனதார பாராட்டினார் தலைவர் தளபதி அவர்கள், முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிமட்ட தொண்டன் என்கின்ற முறையில் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று சரியாக 10:20க்கு நான் அலைபேசியிலே அண்ணன் KN நேரு அவர்களை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் அண்ணா என்று சொன்னேன். எனவே நம்மளால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கிரேட் சக்ஸஸ் மாநாடு, பெரிய சக்ஸஸ் மாநாடு. இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டால், இந்த மாநாடு வந்துட்டு ஃபெயிலரம் அப்படின்னு சொல்கிறவன் யாருன்னு கேட்டால் தற்குறி. இந்த தற்குறி தமிழக வெட்டு கழகம் இருக்குல்ல, அந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரன் விஜய் இருக்கிறாரு, அவன் கட்சிக்காரனுங்க பேசுகிறானுங்க. அதுலேயும் அந்த இவன் பேசுகிறான் பாரு, நாஞ்சில் சம்பத் பேசுகிறான் பாரு, அவனுக்கெல்லாம் உண்மையிலே நான் பதில் கொடுக்கக்கூடாது. அவன் சொல்கிறான் 10,000 பேர் கூட அந்த மாநாட்டில் கூடலையா. ஆடா புறம்போக்கு நாயே, 10,000 பேரா? 10 லட்சம் பேர்ரா. ஒன்றிய உளவுத்துறை இருக்குது, ஒன்றிய உளவுத்துறை. ஒன்றிய உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன தெரியுமா கொடுத்துருக்கான்? ஒன்றும் இல்லைன்னா கூட அவன் கம்மியாக தான் கொடுப்பான். ஒன்றும் இல்லைனா கூட கம்மியானாலும் 7 லட்சம் பேர் இருந்தாங்கண்ணா. 10 லட்சம் பேர். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநாடுகளில், தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் நடைபெற்ற மாநாடுகளில் இது போன்ற மாநாடு இந்த 5 வருடங்களில் எங்கும் நடைபெறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாநாடு திமுக மாநில மாநாடு அங்கே திருச்சியிலே நடைபெற்றது. எவ்வளோ ஒரு கிரேட் சக்ஸஸ். அதாவது அவன் இன்னொருத்த என்ன, அவன் பேர் என்ன, நிர்மல்குமாரா, அந்த இதில் இருக்கிறானே, அந்த தமிழக வெட்டு கழகத்தை ஒத்துக்கிறான் இல்லை, அவனா துணைத் தலைவரோ துணை பொதுச்செயலரோ, அவன் சொல்கிறான் 9 லட்சம் நாற்காலிகள் காலியாக இருந்தான். ஏன்னா புறம்போக்கு போட்டிருந்தே 3 லட்சம் நாற்காலிகள். என்னது போட்டிருந்து 3 லட்சம் நாற்காலிகள். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பேர் நின்று பார்க்குற மாதிரி இடம் கேப் விட்டுருந்தாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 7 லட்சம் பேர் அந்த மாநாட்டு திடலில் நிற்கலாம், உக்காரெலாம் நிற்கலாம். அதை தாண்டி வெளியே கூட்டம், அதை தாண்டி எங்கே பார்த்தாலும் எல்சிடி. 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நாங்கள் நாற்காலி போட்டதே 3 லட்சம் தான். ஏன்னா 10 லட்சம் நாற்காலி போட முடியாது. 3 லட்சம் நாற்காலி தான் போட்டதுன்னு மாண்புமிகு அண்ணன் KN நேருவே தெரிவிச்சிட்டாங்க. 9 லட்சம் நாற்காலி காலியாக இருந்துச்சான். ஏண்டா லூசு பசங்களா? அவன் விஜய் பின்னாடுக்குது ஒரு காம கூட்டம், பைத்தியக்கார கூட்டம், கோமாளி கூட்டம், ரசிகர் கூட்டம், அந்த மாதிரி கூட்டமா? கொள்கை கூட்டம். இந்த மாநாடை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமியிலேருந்து, தற்குறி விஜயிலிருந்து, பிஜேபியிலிருந்து இன்னும் இருக்கிற அத்தனை பேருக்கும் டவுசர் லூஸாக எல்லாருக்கும் பேதி ஆயிடுச்சு. எவ்வளோ மாத்திரை கொடுத்தாலும் பேதி நிற்கலை, லூஸ் மோஷன் நிற்கலை, எல்லாம் ஆடி போய்க்கிறோம். இந்த மாநாட்டை விமர்சனம் பண்ணுறோம். அந்த மாநாட்டில் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான் பேசினார். வரவேற்புரை 2 மணி நேரம் மாநாட்டு நடத்திய மாண்புமிகு அமைச்சர் KN நேரு பேசினார். 40 நிமிடங்கள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மட்டும்தான் பேசினார். மாநாடு என்றால் எல்லாரும் பேசணும் இல்லையா? திரு MK ஸ்டாலின் மட்டும்தானே பேசினார். இப்போ எடப்பாடி பழனிசாமி மாநாடு நடத்தினா 3 நாள் நடத்துகிறாரா? அவன் தற்கூரி விஜய் மாநாடு நடத்தினானா அவன் 3 நாள் நடத்துகிறானா? பிஜேபி மாநாடு நடத்தினானா 3 நாள் நடத்துகிறானா? சீமான் மாநாடு நடத்தினா 3 நாள் மாநாடா? அந்த காலம்லாம் போயிடுச்சியா?
இப்போ தேர்தல் நேரம். ஒரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மட்டும்தானே பேசினார்னா, ஆமாயா அவர் தான். நான் சொல்லிட்டா குடியாத்துக்கு முறை தைரியமாக பேசுவேன். திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இந்த முறை. இப்போ இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நாளைக்குள்ள தேர்தல் அறிவிச்சிருவாங்க. நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. எழுதி வச்சுக்கோ. சொல்ல வர செய்தி, இந்த முறை 5 வருஷம் சிறப்பான ஆட்சி தலைவர் தளபதி நடத்துகிறார். இந்த முறை திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அது காரணம் என்ன சொல்லிட்டா, தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் வாக்களித்தார். எப்பவுமே நான் திமுக ஓட்டு போட போகிறேன்பா, உதயசூரன் ஓட்டு போட போகிறேன்பா, ஆட்சி மாற்றம் வேணும்பா, இதெல்லாம் மக்கள் பேசலை. யார் ஓட்டு போட போகிறீங்கன்னா, மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும், மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும். அவருக்காக நாங்கள் மு க ஸ்டாலின் ஓட்டு போடுவோம்னா, நான் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம்தான் உதயசூரியனை பார்க்கிறேன், திமுகவை பார்க்கிறேன், கருப்பு சோப்பு கொடியை பார்க்கிறேன். எங்களுக்கு மு க ஸ்டாலின் வேண்டும், திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்து 5 முறை நிறைவான ஆட்சி நடத்தியிருக்கிறார். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு காரணம், தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவன். அந்த தலைவனுக்காகத்தான், அந்த ஒரே ஒரு தலைவனுக்காகத்தான் மீண்டும் 7வது முறை திமுக ஆட்சி பீடத்தில் அமரப்போகிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும். அது காரணம் என்ன தெரியுமா? தலைவர் தளபதி ஸ்டாலின் இடத்தில் தான் சாதனைகளை பார்க்கிறார்கள். தலைவர் தளபதி ஸ்டாலின் இடத்திலே தான் கருப்பு சூப்பு கொடியை பார்க்குறாங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் இடத்திலே தான் உதயசூரியன் சின்னத்தை பார்க்குறாங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் இடத்திலே தான் அண்ணா அறிவாலயம் பார்க்கிறார்கள். தலைவர் தளபதி ஸ்டாலின் இடத்தில் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடை பார்க்குறாங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தலைவர், அந்த ஒரு தலைவனுக்காகத்தான் மீண்டும் மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து தலைவர் தளபதி ஸ்டாலினை முதலமைச்சர் நாற்காலிலே அமர வைக்க போகிறார். எனவே அவர் மட்டும் மாநாட்டில் பேசினாரு, வேற யாருமே பேசலையே, தலைமை கழக நிர்வாகிகள் பேசலையே, அவங்க பேசலையே, இவங்க பேசலனா, யோ திமுகனா தலைவர் தளபதி ஸ்டாலின், தலைவர் தளபதி ஸ்டாலின் திமுக, அவர் தான் திமுக, அவர் தான் திமுக. அவர் பேசிட்டா முடிஞ்சு போச்சு. தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் 2026 தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறை பொறுப்பேற்க போகிற எங்கள் தன்மான தலைவன், திராவிட இனத்தின் தலைவன், தேச தலைவன், உலக தலைவன், உலக தமிழர்களை ஒப்பற்ற தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒருவர் பேசிவிட்டால் முடிஞ்சிருச்சு. பொதுச் செயலாளர் பேசின மாதிரி, துணை பொதுச் செயலாளர்கள் பேசின மாதிரி, பொருளாளர் பேசின மாதிரி, தலைமை செயலாளர் பேசின மாதிரி, தலைமை கழக நிர்வாகிகள் பேசின மாதிரி, மாவட்ட கழக செயலாளர்கள் பேசின மாதிரி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர் அணிகளின் நிர்வாகிகள், கிட்டத்தட்ட 2.5 கோடி உடன்பிறர்கள் பேசுவது போல் என் தலைவன் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தலைவன் பேசினா போறையா? அவர் தான் எல்லாமே. தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் கட்சி, கட்சி தான் தலைவர் தளபதி ஸ்டாலின். இப்படிதான் நாங்க தொண்டர்கள் நினைக்கிறோம், இப்படிதான் நாங்க தொண்டர்கள் நினைக்கிறோம். நாங்க தொண்டர்கள் அப்படிதான் நினைக்கிறோம். அவரு தான், அவர் பேசுறா போறோம். எல்லாரும் சீக்கிரம் போய் வீடு சேரணும். எல்லாரும் பாதி பேர் தான் மாநாட்டுக்குள்ள வர முடிஞ்சிச்சு. திருச்சிக்குள்ள பாதி பேர் வர முடியல, திருச்சிக்குள்ளெல்லாம் பாதி பேர் வரவே முடியல. எவ்வளோ கூட்டம்! அதை போய் சக்சஸ் ஆகலான்றானுங்க, ஃபெயிலர் ஆயிடுச்சுன்றானுங்க. ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பசங்க வயிறு எரிஞ்சு சாவுறானுங்க, வயிறு எரிஞ்சு சாவுறானுங்க. என்ன கூட்டையா, என்ன பெண்கள் கூட்டையா! எங்க அண்ணன் உதயநிதி நாளைய தமிழகம், வருங்கால தமிழகம், மீண்டும் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய, எதிர்காலத்தில் முதலமைச்சராக வரப்போகிற இளைஞரணி செயலாளர் வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் குறித்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பாட்டு கச்சேரியிலே அண்ணன் உதயநிதி உதயநிதி அந்த பாட்டு பாடும்போது அப்போ 10 லட்சம் தொண்டை ஆனாயா. அதான் திமுக, அதான் திமுக, அதான் திமுக, அதான் திமுக, அதான் திமுக. அங்க அத்தனை 10 லட்சம் தொண்டை வந்தான்னா தலைவர் தளபதி உங்களில் ஒருவன் கடிதம் மூலமாக முரசொலியில் அழைத்தார். அன்றைக்கு கலைஞர் உடன்பிறப்பே கடிதம் எழுதினா அணிதிரண்டு சென்றோம். உங்களில் ஒருவன் முரசொலியில் உங்களில் ஒருவன் என்று தலைவர் தளபதி எங்களை அழைக்கும் பொழுது நாங்கள் அணிதிரண்டு சொல்லுகிறோம். இது திமுக. அச்சா, இந்த மாநாட்டை கிண்டல் பண்றது, கேலி பண்றது அவங்க ஓத்தா. அவன் நாஞ்சில் சம்பத் பேசுறான். 10,000 பேர் இல்லையா, 10,000 பேர் இல்லைன்னு பேசுறான். அவன் நாஞ்சில் சம்பத் பேசுறான். ஏண்டா, எங்க மாண்புமிகு அண்ணன் மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் கே நேரு அவர்களிடம் எத்தனை லட்சம் வாங்கி சாப்பிட்ருப்பேன்? நாஞ்சில் சம்பத்தை கேட்குறேன். எத்தனை லட்சம் அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்ருப்பேன்? கூட்டத்துக்கு முன்னால் வலிச்சோறு அள்ளி கொடுப்பா யார் போனாலும்.
அங்கே போய் 10,000 பேர் இல்லான்றானே, இவனை கூட வச்சிருக்கிறான் பார், அவன் விஜய். அவனே ஒரு தருதலை. அவன் கட்சிக்காரன் எங்கள் மாநாட்டை பேசுகிறான். ஸோ இந்த பதிவு மாநாட்டுக்காக மட்டும்தான். ஸோ நாங்கள் திருச்சியில் மாநாடு நடத்தினா, பாராளுமன்ற தேர்தலுக்கு மாநாடு நடத்தினா பாராளுமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். சட்டமன்ற தேர்தல் மாநாடு நடத்தினா நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். இந்த திருச்சி நடைபெற்ற இந்த மாநில மாநாடு தளபதி அவர்களை 2வது முறை முதலமைச்சராக்க போகும். 200 தொகுதி நான் ஜெயிச்சிருவன்றது, அவன் விஜய் சொல்கிறது, இவன் சொல்கிறது, அவன் சொல்கிறது, அந்த அமித்ஷா உட்காந்து அங்கேருந்து கணக்கு போடுறது, ஒரு மயிரும் யாரும் போட முடியாது. 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும். 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். திமுக தனித்து ஆட்சி அமைக்கும். என்ன சொல்றது? அதுக்கு எடுத்துக்காட்டு தான் திருச்சி நடைபெற்ற மாநில திமுக மாநாடு. அந்த மாநில திமுக மாநாடு திருச்சி நடந்துச்சே, உலகத்திலே அந்த மாதிரி மாநாடு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. திருச்சி நடந்த மாதிரி மாநில திமுக மாநாடு உலகத்திலே அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாநாட்டை திருச்சியில் நடந்தது. அங்கே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அவர்கிட்ட பேசி அவர் நேராக பார்த்து, மாண்புமிகு அண்ணன் மலைக்கோட்டை சிங்கம், காவேரி நதிக்கரை நாயகன், திருச்சி நிலைச்சி மாண்புமிகு அண்ணன் கே நேருகளை பார்த்து நான் 3 வருஷம் ஆச்சு. நேற்று நைட்டு தான் அவர் ஃபோனில் பேசினேன், வாழ்த்துக்கலான்ட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஏன்னா அவர் டென்ஷனில் இருப்பார். அவரை மனதார பாராட்டணும். அண்ணன் கே நேருகளை இருகரம் கூப்பி வணங்குகிறேன். அவரை மனதார பாராட்டணும், வாழ்த்தணும். அவரோடு இருந்த மாவட்ட கழக செயலாளர்கள், அவரோடு இருந்த மாண்புமிகு, அவருக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள், மற்ற உடன் இருந்த மாவட்ட செயலர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்கும் பாராட்டுகள். அந்த மாநாடு வெற்றி பெற்றது என்று சொன்னால் ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹானரபிள் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர், அவர் பார்ட்டி சீனியர் மோஸ்ட் லீடர் அண்ணன் KN நேரு. ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹானரபிள் மினிஸ்டர் அண்ணன் KN நேரு. அண்ணன் KN நேருகளை அதனால தான் தலைவர் தளபதி அவரை மனதார பாராட்டினார். ஸோ எங்கள் மாநாட்டை பார்த்து வயிறெறிஞ்சி சாவரங்கள்லாம் வயிறெறிஞ்சி சாவுங்கோ, வாந்தி பேதி கால்ரா வந்து சாவுங்கோ, நாசமாக போங்கோ. இது திமுகடா. அங்கே 10 லட்சம் தொண்டன் வந்தான். ஒரு தொண்டனும் 1000 இராணுவ வீரருக்கு சமமானவன். ஒரு திமுக தொண்டன் 1000 இராணுவ வீரருக்கு சமமானவன். எங்கள் மாநாட்டை போய் ஆடி போயிட்டு மாநாட்டை சக்ஸஸ் ஆகலன்றான், ஒருத்தன் அது ஒன்றான், ஒருத்தன் இது ஒன்றான். அவர் பேசினார் பாரா பேச்சு. எங்கள் தலைவர் தளபதி புள்ளி உரத்தோடு பேசினார். எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டு மக்களை ஏமாத்தினார். திமுக ஆட்சியில் நாங்கள் எவ்வளோ சாதனைகளை பண்ணியிருக்கிறோம். அடிக்கடி சொல்கிறார் பார், ப்ரெஸ் பண்ணி சொல்கிறார். என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு. நாங்கள் டெல்லி கண்ட்ரோலில் கிடையாது. டெல்லி தான் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். டெல்லியில் வர பல பிஎம்களை உருவாக்குறது திமுக. இப்போ ஏதோ ஏமாந்து வந்துட்டேன். அடுத்த பிஎம்ஐ டெல்லியில் உருவாக்க போகிறது திமுக. எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தைரியமாக பேசினார். எத்தனை ரைடு, எத்தனை ஈடி, எத்தனை அமலாக்கத்து ரைடு, எவ்வளவோ மிரட்டி பார்த்தான், எவ்வளவோ மிரட்டினான். எத்தனை எல்லா அமைச்சரோட ரைடுக்கு வந்தான். இதே மதுரை வாக்காளர் மாநாட்டில் தலைவர் தளபதி சொன்னார், ரைடு விட்டாலும் சரி, நீ அரெஸ்ட் பண்ணாலும் சரி, என்ன வழக்கு போட்டால் திமுக சந்திக்க உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டோன்னாங்க. தலைவர் தளபதி சொன்னார். வருங்கால முதல்வர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி சொன்னார், ஈடியும் பார்ப்போம் மோடியும் பார்ப்போம் போடானார். மாண்புமிகு அண்ணன் நேரு மீது அவரை பற்றி பேசுகிறான். ஈடி அதை அவர் நான் சமாளிக்கிறதுக்கு ரெடி, நான் நீதிமன்றத்தை வழக்க சந்திக்கிறேன்ட்டார். இதுதான் திமுக. இவ்வளோ மிரட்டியும் நாங்கள் பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக நாங்கள் பிஜேபிக்கு திகழ்கிறோம். ஏடிஎம் கூட டெம்மி பீஸ். அது பிஜேபிக்கு இன்னைக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறோன்னா அதுக்கு காரணம் திராவிட சிங்கம் தலைவர் தளபதி. அடித்து சொன்னார் மாநாட்டிலையும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தாண்டா தேர்தல், போர், ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் போர், திராவிடம் ஆரியத்தை வீழ்த்தும். திருச்சி மாநில திமுக மாநாடு வென்றிருக்கிறோம், மீண்டும் வெல்வோம் தமிழகத்தை. 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக வெல்வோம். தலைவர் தளபதி ஸ்டாலின் வெல்வார். நமதே ஆட்சி, மீண்டும் நமது ஆட்சி. தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். திருச்சி மாநில திமுக மாநாடு வெற்றி வெற்றி வெற்றி. நமது திமுக திருச்சி மாநில மாநாடு வெற்றி வெற்றி வெற்றி. நமது சின்னம் உதயசூரி. நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.